இன்னொன்றையும் இங்க குற்றம் சாட்டுகிறார்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சதவீதத்தில் தொகுதி மறுவரை குறைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா உடனே பல்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு நேற்றைய தினம் நடந்த தென்பகுதி முதலமைச்சர்களின் மாநாடு மிக மிக ஆரோக்கியமான ஒன்று. ஏதோ மத்திய அரசு தென்பகுதியை கண்டுக்காது, பாராபட்சமாக நடந்துக்கும், மத்திய அரசுக்கு தென் மாநிலங்களை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு இல்லாமல் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கோதாவரி, காவிரி, இந்த இணைப்பு, நான் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போது கூட அப்போ இருந்த அதிமுக அமைச்சர்கள் அது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எனது முயற்சியின் மூலமாக வந்திருந்தார்கள். அதனால மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆறுகளை எல்லாம் இணைத்தா 100 ஆண்டுகளுக்கு இந்த பகுதி மாநிலங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது. பிரம்மபுத்திரா, கோதாவரி, காவிரி ஆக இந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு செயலாற்றி வருகிறது. இன்னொன்றையும் இங்க குற்றம் சாட்டுகிறார்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சதவீதத்தில் தொகுதி மறுவரை குறைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா உடனே பல்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. சதவீதத்தில் குறையிலன்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதனால தொகுதி மறுவரையில் எல்லாரும் அரசியல் செய்யாம உண்மையாக தொகுதி மறுவரை வந்தாதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரும். நமக்கு 39 59 ஆகும். 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு அதிகமாக சேவை செய்வது நல்லது தானே. நீங்க இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கார் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. அப்ப இல்லாத மக்களை சென்று பார்க்கிறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடாதுன்னா என்ன? அதாவது கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? ஊருக்காக கொடுத்தார், ஒருவருக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார்னு பாடினாங்க. நம்ம நல்லா அழகா பாடினாங்க, ரொம்ப புதிய சட்டமன்ற உறுப்பினர். ஆனா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இருப்பவருக்கே கொடுத்தார், இல்லாதவருக்காக கொடுத்தார் அப்படின்னு கேள்வி கேட்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 15 கார் இருக்கு, கேள்வி கேட்டவருக்கே 2 கார் இருக்கு. ஆக மக்கள் வரி பணத்தை சரியா நிர்வகிக்கணும் அப்படின்றது எனது கருத்து. ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இவ்வளவு கொடுக்கறேன்னு சொல்றீங்க, ஆனா மக்களை பார்க்கறதுக்கு கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொன்னா ஏன் அதை எதிர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தொகுதி மறுவரை வேணும். ஏன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்காகவாவது தொகுதி மறுவரை வேண்டும் என்பது எனது கருத்து.